இறை இயேசுவின் சொந்தங்களே, இன்றைய வாசகமானது புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 5 இறை வார்த்தைகள் 43 முதல் 48 முடிய. பகைவரையும் நேசிக்கும் அன்பு இறைத்தன்மை கொண்டது. பகைவரை நேசிப்பது என்பது சவாலான ஒன்றாகும். இயேசுவின் இவ்வார்த்தைகள் ஏனைய நெறிகளை விட முற்றிலும் மாறுபட்டதாக உள்ளது. அன்பு என்பது ஒரு உணர்ச்சி அல்ல, அது ஒரு தேர்வு. மற்றவருக்காக தன்னையே தாரை வார்க்க முன்வரும் ஒரு செயல்பாடு. இயேசுவை உண்மையாக அன்பு செய்து அவரைப் போல வாழ முயற்சி செய்பவர்களால் மட்டுமே பகைவரையும் நேசிக்க முடியும். எப்படி என்றால், நம்மை நேசிப்பவர்களை நேசிப்பது, மதிக்கிறவர்களை மதிப்பது, நமக்கு உதவி செய்தவர்களுக்கு உதவி செய்வது எளிது. ஆனால் இயேசுவின் அழைப்பு முற்றிலும் மாறுபட்டது. நம்மை புண்படுத்துகிறவர்களை, நம்மை தவறாக புரிந்து கொண்டவர்களை, நம்மை குறை சொல்பவர்களை கூட நேசிக்கும்படி அவர் கேட்கிறார். சூரியன் நல்லது மற்றும் கெட்டது இரண்டிலும் பிரகாசிக்கிறது. நீதிமான்கள் மீதும் அநீதி உள்ளவர்கள் மீதும் மழை பொழிகிறது. ஆகவே சூரியனைப் போல் மழையைப் போல் அனைவருக்கும் நமது அன்பு சமமாக இருக்கட்டும். நாம் மன்னிக்கும் போதும், நம்மை துன்புறுத்துவர்களுக்காக ஜெபிக்கும் போதும் இறைவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். நம் குடும்பங்கள், சமூகங்கள், பணியிடங்கள் ஆகியவற்றில் வேலை செய்யவோ வாழவோ மிக கடினமாக இருக்கலாம். வெறுப்புகளை வைத்திருக்க அல்ல, அவர்களுக்காக ஜெபிக்க இன்றைய நற்செய்தி நம்மை அழைக்கிறது. இன்று நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். நான் மன்னிக்க யாராவது இருக்கிறார்களா? நான் தவிர்க்கும் அல்லது விரும்பாத யாராவது இருக்கிறார்களா? இன்று அந்த நபருக்காக ஜெபிப்போம். எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கே கடவுள் இருக்கிறார். அன்பு இயேசுவே, எல்லையின்றி நேசிக்கவும், எங்களை காயப்படுத்துவோர்களுக்காக ஜெபிக்கவும் கற்றுக்கொடும். எங்கள் இருதயங்களை உமது தூய இருதயத்தைப் போல இரக்கத்தினால் நிறைக்கவும் உம்மை வேண்டுகிறோம். ஆமென்.